நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஜூனியர் இன்ஜினியருக்கான 968 கருத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் நடக்க இருக்க நிலையில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண பாஸ் பண்ணலாம், எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் டீட்டெயில் வந்து நம்ம ஒன்று பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணவங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இன்ஜினியரிங் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோங்க, டிப்ளமோ இன் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பான செலெக்ஷன் ப்ராசஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4/6/2024 தொடங்கி 6/6/2024 ஜூன் மாதத்துக்குள்ளாடி இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் சிலபஸ் நம்ம பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பான பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து 3 டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து 50 மார்க்கு வந்து 50 கொஸ்டின் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 மார்க்குக்கு 50 கொஸ்டின் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் வச்சுட்டாங்க. அதே போல் 3வது ஆப்ஷனில் வந்து பார்ட் ஏல வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா பார்ட் பியில் எது இல்லைன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்காங்க, ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. இந்த 3ல் வந்து நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கலாம் அந்த டிகிரி சம்மந்தப்பட்ட இதில் வந்து உங்களுக்கு வந்து டாபிக் கேட்கப்படுங்க. அதில் 100 கொஸ்டின் 100 மார்க் அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஒரு கொஸ்டின் 1 மார்க் வச்சு டோட்டலாக வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் 200 மார்க் வந்து பேப்பர் 1 நடக்கப்படும். 2 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் 2 மணி நேரம் 40 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி 3 இதாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 1 வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்ட் ஏல வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் முடிச்சிருக்கவங்களுக்கும், பார்ட் பியில் வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கவங்களுக்கும், பார்ட் சி வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்கப்படுங்க. ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க் வச்சு 300 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து 2 மணி நேரம் 40 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் வந்து மினிமம் இருக்கணுமோ அதை பொறுத்து வந்து இந்த வேலைவாய்ப்பான உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சம்மந்தப்பட்டது, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, உங்களுக்கு ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட, ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாபிக் எல்லாமே வந்து கீழே வந்து அவங்க 1 by 1 கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணணுன்னு அதை வந்து நம்ம உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணால் இந்த வேலைவாய்ப்புனா சிலபஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வேலைவாய்ப்புனா அடுத்தது உங்களுக்கு ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் அறிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எப்பவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிட்டிங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாம். ஜூலை மாதம் நடக்கிற குரூப் 1 எக்ஸாமினேஷன் நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே போல் இப்போ நடக்கிற அதாவது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்தில் நடக்கப்பட்ட ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாருமே வந்து இப்போவுமே வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த 2 மாத கால இடைவெளியில் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 எக்ஸாமினேஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிக்கலாங்க.